இப்போ எப்படி சமாளிக்கிறது? டேய் உன்னைய தாண்டா. என்னடா பாத்ரூம் கழுவி விட்ட ஸ்மெல் மாதிரி அடிக்குது? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, வர வழியில் அந்த மூத்திர சந்துக்குள்ளார வந்தேம்மா, அதாம்மா அப்படி வாடடிக்குது. டேய் மவனே பொய் சொல்லாத. எத்தனை வாட்டி நான் அந்த சைடில் வந்திருக்கேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாடடிக்கலையே. நீ எங்கேயோ போய் கக்கூஸ் கழுவி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் என்னமோ என் மேனேஜர்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டு அவர் என்னமோ அவங்க வீட்டு பாத்ரூமை கழுவி விட்ட மாதிரி இருந்தாலும் நீ பேசுற. டேய் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா, நீ அப்ப அந்த வேலை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. அப்ப நீ மேனேஜர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? ஏண்டா நீ சொல்றத பார்த்தா அப்படியே உண்மை மாதிரியே தெரியுதுடா. சும்மா இருமா, எப்போ பார்த்தாலும் நான் பொய் சொல்லும் போதெல்லாம் நம்புங்க, உண்மையை சொல்லும் போதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு என்னமோ நீ சொல்றத பார்த்தா உண்மையாதான் தோணுது. ஏய் உனக்கு நாளை காலேஜ் இருக்குல்ல, கிளம்பி போய் படுடி போடி. மணி என்ன ஆகுது, போய் படுக்க மாட்டேன்? ஹலோ நிறுத்துறியா? இப்ப எதுக்கு என்கிட்ட எகிர்ற? பின்ன என்ன, உன் வேலை எதுவோ அதை பாரு. உன் விஷயத்துல நான் ஏதாவது தலையிடுறேன்னா நான் எங்கேயே போறேன் எங்கேயே வரேன், அது நான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உள்ள டீலிங். நீ எதுக்கு நடுப்புற பூந்துக்கிட்டு கெடுக்கிற? அப்படியே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி தான் பேசுவேன். நீ இவனுக்கு ஏதோ நடந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு 10 பேர்கிட்ட சொல்லி சிரிக்கணும், அதுதானே உனக்கு வேலை. டேய் விடுடா, இப்ப எதுக்குடா அவளை திட்டிட்டு இருக்க நீ? இப்ப சரி விடு, வந்து சாப்பிடவா. நான் கூட நீ எதுவும் தண்ணி எதுவும் அடிச்சுட்டு வந்துட்டியோ அதனாலதான் லேட்டா வரையோன்னு நினைச்சேன். மா இல்லங்கிற இடமா எத்தனை வாட்டிமா கேட்ப நீனு? இப்ப நீ சாப்பாடு வப்பியா மாட்டியா, இல்ல நான் பேசாம போய் படுத்துக்கிட்டுமா? மா வெளியிலே சாப்பிட்டோன்ட்டான் போலமாவே. ஏய் நீ உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், உன் வேலை முடிஞ்சிச்சுல, போய் படுப்போ. அதானே பார்த்தேன், என்னடா என்ன தசை என் பக்கத்து திருக்குமல அப்படின்ட்டு. சும்மா உட்காந்துருந்தா வந்து வேலை பாரடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது, வந்து கேட்ட உடனே நீ எப்படி என்னை இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னை என்ன இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன உனக்கு 2 கரண்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு உள்ளார போகவும் தாம் தூணு குடிக்கிற, அது கரையணுமா? போய் வேலையை பாரு போ. சும்மா தோணணும்னு நீங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்காத. எல்லாம் பயங்கரமான ஆளுங்கப்பா. அவங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிறாங்க, தேவையில்லைன்னா கிளம்புங்கிறாங்க. எப்பாடி எப்பா. சரி அவ பேசினான்றதுக்காக சாப்பிடாமலாம் படுத்துறாத. வா உனக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன், சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேணாம். ஒரு மனுஷன் லேட்டா வந்துடக்கூடாது, வேலை விஷயமா தானே வெளியில போயிட்டு வரேன். என்னமோ நான் என்னமோ உங்கள்கிட்ட மறைச்ச மாதிரிலாம் ஓவரா பண்றீங்க. சரி விடுடா, அவதான் ஏதோ தெரியாம பேசிட்டா. அவதான் பேசுறா, சின்ன பிள்ளை. நீயும் சேர்ந்துக்கிட்டு தான் கூட சேர்ந்து பேசுற. சரி இப்ப நீ சாப்பிட வரியா இல்லையா? இல்லைன்னா பேசாம பாடு. சரி நம்மள திட்டுறாங்களேன்னு பார்த்துட்டு ரொம்ப பேசுனா இவங்க நம்மள பட்னி போட்டுருவாங்க போலயே. சரி தோசையெல்லாம் காஞ்சு போயிடும், போய் எடுத்துருவாமா. ஏமா சாப்பாட்டை வீணாக்கணும்? அப்புறம் அந்த பழைய என் தூக்கி என் மேலே போட்டு வைப்பீங்க. என்ன இந்த பிரச்சனை? நீங்க தலையில அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, உங்க வேலை எதுவோ அதை பாருங்க. என்னது, நீ வேலைக்கு போறியா? அதுவும் இல்லாம இவன் வேலைக்கு போறான், இவன் சம்பளமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தப்பு. நீ எதுக்கு தேவையில்லாம வேலைக்கு போற? அச்சோ கடவுளே, நைட்டு படுக்கிறதுக்குள்ளார ரோதனையா போகுதுப்பா எனக்கு. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பேசி என்னை சண்டையில கட்டிட்டே இருக்கிறது. இப்ப யாரு வேலைக்கு போறேன்னு சொன்னா? சரி எதா இருந்தாலும் காலையில பேசிக்குவான். அதுவும் எனக்கு சுட்டி டிவி பார்க்கணும். என்ன மணி 10ஆவது, அவன் படுப்பானா? சுட்டி டிவி கேக்குதா உனக்கு? நான் தான் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல நீ வேலைக்கு போறத பத்தி. இப்ப எதுக்கு என்கிட்ட ஆணு வாயை பொண்ணு சண்டைக்கு வர மாதிரி வர? சுட்டி டிவில கிராமத்து கதைகள்லாம் போடுவாங்க, நவரு நான் பார்க்கணும். வேலை இல்லைங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு. டேய் நீ வாடா, அவர் 1008 வேலையை முடிச்சிட்டு வருவாரு, நாம போய் சாப்பிட போவோம். இந்த ஆளை என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துக்கே நீங்க எப்படி பேசுறீங்க? ஒரு நாள் ஃபுல்லா நான் மேய்க்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் சலிச்சு போச்சு. இங்க நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வா வந்து சாப்பிட்டு படு, டென்ஷன் தான் அதிகமாகும். நாளைக்கு காலைல ஹோட்டலுக்கு போகணும்ல. சரி வரேன், போமா எடுத்து வை. டேய் நகருடா, அங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க கதை. நவருடா, நான் பார்க்கணும்டா. எப்படியெல்லாம் பேசி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த சத்தியா இருக்காளே, ஆத்தாடி ஆத்தா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தனு கிட்ட போய் சொல்லி விட்டுருவா. அப்புறம் தனு நம்மளுக்கு சுத்தமா மதிக்க கூட மாட்டா. யாரு கால் பண்றது? மச்சானா? சொல்லுடா. என்னடா உடனே எடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா வீட்டுக்கு? உன்னைய ஒரு ஃப்ரெண்டுன்னு என்னை காப்பாத்தினியாடா நீனு? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? என்னடா மச்சான் நீ இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் எவ்வளவு பேசினேன், நீ தான் ஓவரா பொறுப்பெடுத்து போய் பேசினேன்றதுக்காக நான் என்ன பண்றது? சரி நான் தான் பேசினேனே வையே, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்து அடக்கிருக்கலாம்ல என்னைய? டேய் நான் பண்ணாத சிக்னலாடா நீனு. நீ ஓவரா ஆடிக்கிட்டு இருந்த,
என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எங்க போன எங்க வந்தேன்னு எதுவுமே நீ என்கிட்ட சொல்லல. இப்போ வந்துட்டு நீ எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியா வச்சியான்னு கேட்டா நான் என்ன பண்றது? சரி, நீ ஆக்சுவலி யாருக்கு தான் டிக்கெட் வாங்க போன? இல்லடா மச்சான், நான் அதை சொல்ல முடியாதுடா. நீ இவ்வளோ பம்புறத பார்த்தா நீ என் தங்கச்சிக்கு தான் டிக்கெட் வாங்க போயிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டா கேட்டுட்டான்? ஓ, அது வந்து எதுக்கு நான் உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்? உன் தங்கச்சி எதுக்கு என்கிட்ட கேட்க போகுது? டேய் சும்மா நிறுத்துடா. எனக்கு தெரியும்டா நீ எப்படி போவ, யாருக்கு உதவி பண்ணுவ, யாருக்கு உதவி பண்ண மாட்ட, எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன் உன்னோட உயிர் தோழன்னு. இன்னும் மறந்துட்டியா? உன்னோட அங்க அசைவுகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம என் தங்கச்சியே சொல்லிட்டா. என்ன தங்கச்சி சொல்லிட்டாளா? அவ என்கிட்ட அவங்க அண்ணன்ட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா, இப்ப மட்டும் எப்படி சொன்னா? ஒருவேளை மச்சான் போட்டு வாங்குறானோ? இருக்கும் இருக்கும், எதுக்கும் சுதாரிப்பாவே இருக்கும். டேய் போடா நீ. நான்லாம் ஏன்டா உன் தங்கச்சிக்கு வாங்க போறேன்? என் தங்கச்சி கேட்டுச்சு வாங்கிட்டு கொடுத்தேன். உன் தங்கச்சிலாம் வரலையாமே. அப்படியா? நிஜமாவா? இப்ப வீட்ல டிக்கெட் கிடந்து என்னைய தான் தூக்கி போட சொன்னா? ஒருவேளை சொல்லிட்டாங்களோ வீட்டுல டிக்கெட்டை பார்த்தோன்னே. இப்ப என்ன பண்றது? மச்சான்ட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அது வந்துதான் மச்சான், அவ நிஜமாலுமே கேட்டாடா, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் சொன்னான். சரி, நான் அதனாலதான் சொல்லாம இருந்தேன். இப்ப அவங்களே உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் தயங்கணும்? அப்படிவா வலிக்கு. அவ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னாளா? இரு, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. என்னடா மச்சான், இப்பதான் உன் தங்கச்சி சொன்னான்னு சொன்ன, இப்ப என்னமா அவளுக்கு இருக்குன்னு சொல்ற? அட மாங்கா மடையனே, இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது, சரியா? ஓ மச்சான், இல்ல மச்சான், ஏன் மச்சான் என்னை எப்படி உயிர் வாங்குற? அவளுக்குலாம் நான் டிக்கெட்டே எடுத்து கொடுக்கலடா. இப்ப நான் சொன்னேன்னு தெரிஞ்சா அவ வேற என்கிட்ட கோச்சுக்குவாளே. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் வீணா போயிடும். இதுக்காக நான் கக்கூஸ்லாம் கழுவி வந்து வீட்டுல சமாளிச்சு, என் தங்கச்சியை சமாளிச்சு, எங்க அப்பாவை சமாளிச்சு, சுச்சோ எல்லாம் போச்சு. ஹலோ, இருக்கியாடா மச்சான்? டேய் மச்சான், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லிவிடாதடா. ஏற்கனவே என் மேல அவங்களுக்கு சாஃப்ட் கார்னே இல்லவே இல்லடா. என்னது சாஃப்ட் கார்னரா? அதான் ஒரு இரக்கமான குணம். அது சாஃப்ட் கார்னர். சரி, ஏதோ ஒண்ணு ப்ளீஸ்டா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா. டேய் மச்சான், ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. இதுக்கு மேல உன் கையை காலான்னு நினைச்சு கூட கேட்கறேன்டா. சரி சரி, நாளைக்கு வருவீல்ல, அப்ப என் கையை காலா நினைச்சு உளுந்து கும்பிடு, சரியா? ஒரு பேச்சுக்கு சொன்னா ஓவரா தான் பண்றான் இவனும். டேய் டேய் ப்ளீஸ்டா, நிஜமாலுமே கூட வந்து காலில் விழுவுறேன்டா ப்ளீஸ்டா. உன் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிடாதடா. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கதறி அழுகுறதுனால நான் கேட்கறேன். நான் எங்கடா அழுதேன்? எல்லாம் என் நேரம். சரி சரி, கக்கூஸ் எல்லாம் ஒழுங்கா கழுவுனியா? அதெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன்டா. என்ன கொடுத்துச்சு அந்த அம்மா? ஒரு இத்து போன டீயை போட்டு கொடுத்துச்சு. உனக்கு நல்லா வேணும்டா, வாய் கொழுப்புடா உனக்கு. சரி விடுடா, என்னதான் வச்சு கலான்னு கலாய்ச்சிட்டு இல்ல, அப்புறம் என்னவா உனக்கு? சரி சரி, நாளைக்கு ஹோட்டலுக்கு வா, மீதி கதையை அங்க பேசுவோம். வச்சிடுறேன் போனை. சரி சரி, நிம்மதியா தூங்க. என்ன முன்னையெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு எப்படா நிம்மதியா தூங்குறது? ஆர்த்தி, சொல்லுங்க மாமா. நேத்து எப்படி அந்த பையன் நல்லா கழுவி விட்டானா? ஆமா மாமா, அதை சொல்லவே மறந்துட்டேன் நைட்டு உங்கள்கிட்ட. நீங்களும் நானும் கழுவிட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு சுத்தமா இருந்திருக்காது. ஓ, பையப்புல அந்த அளவுக்கு நல்லா கழுவி இருந்துச்சா? ஆமா மாமா. இப்ப என்ன பண்ணுங்க, அடுத்த தடவை கழுவுனா அவன் ஏதாவது தப்பு பண்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு அவனை கூட்டிட்டு வந்து கழுவ விட்டுருங்க. நம்மளுக்கும் காசு மிச்சம், வேலையும் மிச்சம். சே, அதெல்லாம் பாவண்டி. அச்சோ அப்பா, அப்படியே ரொம்ப நல்லவர் நீங்க. அப்பனா நீங்களே 2 பாத்திரமே தேய்ச்சி கழுவி விடுங்க. ஆர்த்தி, என்னாலாம் முடியாதுப்பா. அது இத்தே பெரிய இதுவா இருக்கு. நான் எப்படி ஏறி உட்காந்து கழுவுறது? எனக்கு இருக்க வயசாகுது இல்ல. பின்ன என்ன, ஒரு ஐடியா கொடுத்தா காதுல வாங்கிக்கங்க. சும்மா நியாய தர்மம்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, இந்த உலகத்துல வாழ முடியாது, பாத்துக்கங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அடுத்த மாசமும் கூட்டிட்டு வந்து அந்த பையனை பாத்ரூம் கழுவி விட வேலையை பாருங்க. சரிம்மா. எனக்கு ஒரே டயர்டா இருந்துச்சு, அதனால நான் சாப்பாடு செய்யல. வெளியில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க, எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. பூரா வேலையும் பார்த்தது அந்த பையன். இவளுக்கு உடம்பு சரியில்லையாமா. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன நான் சாக்க சொல்றா பாருவ.